என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அது எனக்கே தெரியல. என்ன பேச போகிறேன்னு தெரியும், அது என்ன டாபிக் கொடுக்கறது. இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் வீடியோவா, அல்லது ஒரு ஷோ ஆஃபா, அல்லது ஷோ கேஸா, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை சொல்ல போகிறேன்னா என்னன்னு தெரில. நான் சொல்லிடுறேன், இப்போ தலைப்பை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செபியில் வந்து என்னை பீனலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 6.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டு விட்டுட்டாங்க. அதுலேருந்து நிறைய பேர் நமக்கு ஆகாதவங்களாம், நீ செபி ஃப்ராடு தானே, நீ செபி ஃப்ராடு தானேன்னு சொல்ல வேண்டியது. ஆனால் உண்மை என்னென்னா, எல்லார் மேலேயுமே செபி கேஸ் இருக்குது. ஈவன் முகேஷ் அம்பானி பேரில் கூட செபி கேஸ் இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கதை சொல்லிடுறேன் பாருங்கள். அவங்க ஒரு ஷார்ட் செல்லிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே அன்டியூ ப்ராஃபிட் பண்ணாங்க. இது நடந்தது 2007. அதில் அந்த கேஸு கண்டினியூ ஆகி கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே அந்த கேஸு கண்டினியூ ஆகி கடைசியில் வேறு 21 கோடி ரூபாய் ஃபைன் போட்டுட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிரச்சனை வந்து 500 கோடி ப்ளஸ்ஸு, ஆனால் ஃபைன் போட்டது 21 கோடி. ஆனால் என்னோடய கேஸில் என்ன நடந்ததுனாக்கா, உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்கள். நான் ஒரு 118 ரூபா வாங்கினேன் யார்கிட்டயோ. இப்போ 118 ரூபா வாங்கினா எப்படி வாங்குகிறோம்? 100 ரூபா தான் என்னோடய ஃபீஸு, ப்ளஸ் 18 ரூபா வந்து ஜிஎஸ்டி. 118 ரூபா வாங்கி 18 ரூபா நம்ம ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டிடுறோம். ஸோ 118 ரூபா நம்ம வாங்குறோம்னா 118 ரூபா நம்ம பேக்கெட்டுக்கு வராது. 100 ரூபா தான் நம்ம பேக்கெட்டுக்கு வரும். 18 ரூபா வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அந்த வருஷம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த 100 ரூபாய்க்கு வருமானத்துக்கு ஒரு 27% டேக்ஸ் பே பண்ணியிருப்போம். 25% டேக்ஸு ப்ளஸ் 2% சிஎஸ்ஆர். ஸோ 118 ரூபா நம்ம வாங்குறோன்னா 18 ரூபா ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவோம், 25 ரூபா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருவோம், 2 ரூபா சிஎஸ்ஆருக்கு போயிடும். கடைசியில் நம்ம பேக்கெட்டுக்கு வர்றது வந்து ஒரு 73 ரூபா தான் வரும். அந்த 73 ரூபாயிலையும் நடுவில் கொஞ்சம் செபி பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்த உடனே நான் நிறைய பேருக்கு ரீஃபண்டு கொடுத்துட்டேன். அந்த ரீஃபண்டில் ஒரு 23 ரூபா கொடுத்துட்ருப்பேன். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா என் கைக்கு வந்தது ஒரு 50 ரூபா தான் வந்திருக்கும். ஆனால் செபி நான் சொல்லிட்டேங்க, சார் நீங்கள் பண்ணது தப்பு, சரிங்க நான் என்ன பண்ணணும், இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணணும் இல்லைங்க, அந்த 118 ரூபா ப்ளஸ் அது 118 ரூபாய்க்கு 12% ஜிஎஸ்டி போட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 118 ரூபாய்க்கு 12% ஜிஎஸ்டி போட்டு அது ஒரு 130 ரூபா 140 ரூபா. நான் வாங்கினது 50 ரூபா, நான் கட்டினது கிட்டத்தட்ட 3 மடங்கு தொகை. அப்போ நான் சொன்னேன், என்னங்க இந்த மாதிரி நான் ஜிஎஸ்டி பே பண்ணிக்கிறேங்க, இன்கம் டேக்ஸ் பே பண்ணிக்கிறேங்க, அதெல்லாம் போக நான் எவ்வளோ கலெக்ட் பண்ண கொடுங்கன்னா, இல்லை அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து இது பண்ணணும். பொதுவாக வந்து நீதித்துறையை பற்றி சொல்லுவாங்க, நீங்கள் ஜட்ஜை வந்து நீங்கள் வந்து குறை சொல்லக்கூடாது, ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டை குறை சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே போல் இந்த இடத்துல நான் வந்து செபியை வந்து எந்த குறையும் சொல்லலை. இன்ஃபேக்ட் நான் செபியோட ஜட்ஜ்மெண்ட்டையும் நான் குறை சொல்லலை ஆக்சுவலாக. அதாவது நான் செபியையும் குறை சொல்லலை, செபியும் ஜட்ஜ்மெண்ட்டையும் குறை சொல்லலை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு உள்ளார்ந்த அர்த்தம் ஒன்று இருக்குது. அந்த அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சால் ஓகே, புரியலைன்னா என்கிட்ட கேட்காதீங்க, அதுக்கு மேலே என்னால் தெளிவாக சொல்ல முடியாது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது நினச்சிப்பேன், யாராவது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா இல்லை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார், இவர் தப்பு பண்ணவர் அப்படின்ட்டு. அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஜெயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே தப்பு பண்ணுறவங்களும் கிடையாது, வெளியே இருக்கிற எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது. குறிப்பாக ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு அரசியல் ஒரு ஆளுங்கட்சி இருக்குது, எதிர்கட்சிகள் மேலெல்லாம் வந்து ஒரு பொய் கேஸை கூட போட்டு உள்ளே தள்ளுவாங்க. செந்தில் பாலாஜி 1.5 வருஷம் உள்ளே இருந்தார், அவர் மேலே எந்த சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணல. அரவிந்த் கெஜ்ரிவால் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவர் லஞ்சம் வாங்கினதுக்கு உண்டான எந்த வித சாட்சியோ சம்மந்தம் எதுவுமே கிடையாது.
பட் அதனால் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க யாரும் தப்பே பண்ணலையா அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க தப்பு பண்ணால் அது ஆளுங்கட்சி வந்து கேட்க மாட்டாங்க. ஒரே நாளைக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்ததுன்னா அப்போ என்ன கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில அரசியல் தலையீடுகள், ஸோ இதனால் வந்து சில நேரங்களில் அரசாங்க ஊழியர்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா இடிலாம் வந்து எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் நிறைய இடி கேசஸ் வரும். ஆளுங்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் வராது. ஒருத்தர் மேலே இடி கேஸ் வரும். அந்த இடி அவரே வந்து நாளைக்கு ஆளுங்கட்சியில் ஜாயின் பண்ணிட்டாருன்னா அந்த கேஸ் வந்து வாபஸ் ஆகிடும். அதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி, அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நீதித்துறையை பற்றி நம்ம அதிகமாக பேசணும்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு தூக்கி நம்மளே உள்ளே வச்சுருவாங்க. நீதியே பார்த்திங்கன்னா பல நேரங்களில் ரொம்ப கீழ்த்தட்டு மக்களுக்கு தான். ரொம்ப கீழ்த்தட்டில் இருக்கிறவங்க தப்பு செஞ்சால் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிடுவாங்க. நீதித்துறை இருக்கும். சில நேரங்களில் அந்த நீதித்துறையே விலைக்கு வாங்குகிற ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, அந்த தாமினி அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த காலத்தில். அந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தமிழில் கூட அந்த படம் வந்தது, பேர் மறந்து போச்சு எனக்கு ஆக்சுவலாக. இப்போது அந்த கதையில் வந்து எப்படிலாம் வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நரேஷன். ஸோ நான் பொதுவாக என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ ஒன்று நடந்தது, அது வந்து வெளியே வர செய்தியை மட்டும் நீங்கள் வந்து அதை வச்சு ஒருத்தர் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அது பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல்வாதியோட விளையாட்டு இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டம் என்ன சொல்லுதோ அதை நம்ம செஞ்சாகணும். ஸோ ஒரு இது வந்து நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணணும்னு சொன்னால் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து உங்களால் போராட முடியாது. ஸோ அதை பற்றியெல்லாம் விட்டுருவோம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நல்லா நம்புகிறேன். அது வந்து என்னென்னா வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, கர்மான்னு சொல்லலாமா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒருத்தர் கர்மான்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கினார். கர்மா அப்படின்றது என்னென்னா, நம்ம வந்து பழைய ஜென்மத்தில் பண்ண பாவம் புண்ணியம் இந்த ஜென்மம் அப்படிலாம் கிடையாது. கடவுள்லாம் வந்து இப்போல்லாம் ரொம்ப ஒரு நம்ம இந்திய நீதிமன்றத்தை விட நம்ம இந்திய நீதிமன்றங்கள்லாம் ரொம்ப ஸ்லோ. கடவுள் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு தான் நடத்துகிறாரு. இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணீங்களோ அதுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன் இப்போ தெரிஞ்சிடும். ஸோ காட்லாம் வந்து அடுத்த ஜென்மம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ இந்த 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 பிறவியில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அதுக்கு உண்டான தண்டனை உங்களுக்கு கொடுத்துருவாரு. சில நேரங்களில் உங்களுக்கு கடவுள் வந்து நல்லது பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனால் நம்ம வந்து கடவுள் பேச்சை கேட்க மாட்டோம். நல்லவங்க பேச்செல்லாம் நம்ம என்ன கேட்டுருக்குறோம், கேட்க மாட்டோம். அப்போது சில நேரங்களில் என்ன பண்ணுவார் கடவுள், உங்களுக்கு சில சோதனைகளை கொடுப்பார். அந்த சோதனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கடவுள் எந்த வழியில் போகணும்னு உங்களை சொன்னாரோ, போக மாட்டேன்னு அடம்பிடிச்சிங்களோ, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த பாதைக்கு போயிடுவீங்க. ஸோ நான் வந்து என்கிட்ட ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுவேன். அப்போ வந்து அமெரிக்காவிலேருந்து துபாயிலேருந்துலாம் நிறைய பேர் வருவாங்க ஒர்க் ஷாப்புக்கு. அமெரிக்காவிலேருந்து வந்தவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, சார் உங்கள் திறமையை வச்சு நீங்கள் எதுக்கு சார் இங்கே இந்தியாவில் இருக்கிறீங்க, நீங்கள் அமெரிக்காவுக்கு வாங்க சார், அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் ஃப்ளோட் பண்ணுங்கள் சார், அங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஃபண்டு ரைஸ் பண்ணலாம், உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படின்வாங்க. நான் வந்து சரிங்க, எனக்குலாம் அவ்வளோ வயசாக ஆகிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பெருசாக ஒரு ஆம்பிஷன்லாம் கிடையாது, ஏதோ இருக்கிற வரைக்கும் சம்பாரிச்சோமா, டேக்ஸ்லாம் அதிகம்தான், இந்தியாவில் வந்து டேக்ஸ் அதிகன்றதுல யாருக்குமே ரெண்டாவது கருத்தே கிடையாது. பரவாயில்ல, நம்ம கவர்மெண்ட்டுக்கு தானே கொடுக்குறோம், கொடுத்துட்டு போவோம். கரோனா வைரஸ் பீரியடில் நான் கிட்டத்தட்ட 1,35,00,000 டொனேஷன் கொடுத்துருக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ட்ரேடர்ஸில் அமங் த ட்ரேடர்ஸ் அதிகபட்சமாக டொனேஷன் கொடுத்தது நான் தான்.
அன்னைக்கு தேதிக்கு அது வந்து மோர் தென் 25% ஆஃப் மை நெட்ஒர்க். என்னுடைய டோட்டல் நெட்ஒர்த்தில் மோர் தென் 25% நான் டொனேஷனாக கொடுத்துருக்குறேன். சரி, நம்ம என்ன கவர்மெண்ட்டுக்கு தானே கொடுக்குறோம், மக்களுக்கு தானே நல்லது செய்கிறாங்க, நம்ம இப்படியே இருந்துருவோங்க அப்படின்னு. அப்புறம் துபாயிலேருந்து சிலர் வந்தாங்க. சார், எதுக்கு சார் நீங்கள் இங்கே இந்தியாவில் இருக்கிறீங்க, நீங்கள் துபாய்க்கு வாங்க சார், துபாயிலேருந்து ஒரு எஃபிஐ ஃப்ளோட் பண்ணுங்க, இந்தியாவில் வந்து இந்த ட்ரேட் பண்ணலாம், டேக்ஸை பே பண்ணாமல் ட்ரேட் பண்ணலாம், துபாயில் இந்த வசதி சார் அந்த வசதி. இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் அவ்வளோ ஆர்வம் இல்லைங்க, எதனா நம்ம வந்தோம் சென்னையில் இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் இந்த செபி பிரச்சனை வந்தப்போ ஒரு 6.5 கோடி ரூபாய் ஃபைன் போடும்போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை நீங்கள் மதித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அங்கே போய் சண்டைலாம் போட முடியாது. சண்டை போட்டாலும் ஜெயிக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். இப்போ நான் செந்தில் பாலாஜிலாம் சண்டை போட்டால் ஜெயிச்சிருவாரண்ணா, அது அப்படி தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆனால் மனசுக்குள்ள ஒரு கொஞ்சம் ஒரு வெறுப்பு. நம்ம இந்த நாட்டுக்காக இவ்வளோ செஞ்சோம், ஆனால் நமக்கு வந்து அவங்க எதுவுமே செய்யலையே, இன்னும் எதுக்காக நம்ம வந்து இந்திய அரசாங்கத்துக்கு நிறைய டேக்ஸ் பே பண்ணணும். சரி, அப்போ நம்ம நண்பர்கள் தான் சொல்கிறாங்களே துபாய்க்கு வாங்க, அமெரிக்காவுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்களே, நம்ம ஏன் போகக்கூடாது அப்படின்ட்டு நான் துபாய்க்கு வெஞ்சர் பண்ணேன். அமெரிக்காவுக்கு போகல, ஏன்னா அமெரிக்கா வந்து ரொம்ப தூரம் சென்னையிலேருந்து. அட்லீஸ்ட் துபாய், சிங்கப்பூர் அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜேர்னியில் வந்துடலாம், அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களாம் பார்க்கலாம். சரி, அப்படி தான் வந்து முதல்ல நான் துபாய் வந்தேன். ஸோ கடவுள் என் தலையில் எழுதி வச்சிருக்கிறார், நீ துபாய்க்கு போ அப்படின்ட்டு. நான் போக முடியாதுன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அதனால தான் செபி மூலமாக எனக்கு ஒரு 6.5 கோடி ரூபாய் ஃபைனை போட்டு, அவனை நீ கட்டு, அப்போ தான் உனக்கு புத்தி வரும், அப்போ தான் நீ வெளிநாட்டுக்கு போவ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன். இங்கே நான் எனக்கு சொந்தமாகவும் ஒரு எஃபிஐ வச்சுருக்கிறேன். வேறு சில எஃபிஐலையும் நான் வேலை செய்கிறேன். வேலை செஞ்சு இந்த கடந்த 2-3 வருஷத்தில் நான் 25 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணிட்டேன். அந்த 25 கோடி ரூபாய் எனக்கு நான் டேக்ஸபிளாக வந்துடுச்சு. அதே 25 கோடி ரூபாய் நான் இந்தியாவில் பண்ணியிருந்தால் நான் கிட்டத்தட்ட ஒரு 6.5 கோடி ரூபாய் டேக்ஸ் பே பண்ணியிருக்க வேண்டி வரும். அந்த டேக்ஸ் இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஆக மொத்தம் நான் செபிக்கு கொடுத்த பெனால்ட்டி நான் ரெக்கவர் பண்ணிட்டேன். இந்த ஒரு சின்ன கதை, இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த சமயத்தில் இது கொஞ்சம் சொன்னால் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ராஜாவும் மந்திரியும் காட்டுக்குள்ளே போனாங்க. ஒரு காட்டுவாசி கும்பல் அவங்கள பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு எங்களுடைய தெய்வத்துக்கு உங்களை காணிக்கையா பண்ண போகிறோம், உங்களை போட்டு தள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ராஜா சொல்லிக்கிறேன், நாங்கள் ராஜாங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த தலைவர், அந்த கும்பலுடைய தலைவர்லாம் சொல்லியிருக்கிறாரு, ஏதோ நீங்கள் ராஜான்னு சொல்கிறீங்க, மந்திரின்னு சொல்கிறீங்க, ஆனால் இருந்தாலும் நாங்கள் ஒருத்தரை பிடிச்சிட்டோம்னாக்கா கடவுளுக்கு காணிக்கை செலுத்தாமல் நாங்கள் அனுப்ப முடியாது, அதில் உங்கள் சுண்டு விரலை மட்டும் கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, சுண்டு விரலை கட் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜாவும் மந்திரியும் திரும்ப காட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ ராஜா ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஐயோ என்னோடய சுண்டு விரல் போயிடுச்சுன்ட்டு. அப்போ அது மந்திரி சொல்கிறான், எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னாரான். அப்போ ராஜா நினச்சிக்கிறேன், என்னடா இது, அந்த சுண்டு விரல் போயிடுச்சுன்னு அழுதுன்னுக்கிறேன், இவன் போய் நம்மளை போய் இந்த மாதிரி எல்லாம் நல்லதுக்கு தான்றான் அப்படின்ட்டு. அப்படி கொஞ்சம் தூரம் போகும்போது இன்னொரு காட்டுவாசி கும்பல் பிடிச்சிடுறாங்க. அங்கே வேணா ராஜா மந்திரின்னு சொன்னா, இடையே நீ ராஜாவாக இருந்தாயிரு, மந்திரியாக இருந்தாயிரு, நாங்களாம் பிடிச்சோம்னா எங்கள் இஷ்ட தேவதைக்கு காணிக்கை ஆளை போட்டு தள்ளுவோம் அப்படின்னாங்களாம். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவங்க 2 பேரையும் மரண மேடையில் வச்சு கத்தி எடுத்து ஒரே வெட்ட போகிறாங்க. அந்நேரத்துக்கு அந்த கும்பலோட தலைவர் வராரு. ஏய் நிறுத்துங்கப்பா, இங்கே பாரு, நம்முடைய இஷ்ட தேவதை வந்து முழு மனிதனை தான் ஏற்றுக்கும் பலியா. எனக்கு பாரு, 2 பேருமே சுண்டு வரல இல்லை, அதனால் இந்த இவனுங்களெல்லாம் வந்து நம்ம தெய்வம் வந்து ஏற்றுக்காது, அவனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்களாம். அப்போது வெளியே வந்ததுக்கப்புறம் ராஜா வந்து உணர்ந்தாராம் மந்திரி என்ன சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்ட்டு. ஸோ ஒரு முதல் கும்பலில் ஒரு சுண்டு விரல் போனது எதுக்காகனா, உன்னோட உயிரை அடுத்த இதில் காப்பாற்றுறதுக்காக. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நேர்மையாக இருந்தால், ஒரு நல்ல எண்ணங்களோடு இருந்தால், எல்லாமே நல்லதை நினச்சி செஞ்சீங்கனால் உங்களுக்கு சில சோதனைகள் வரும், சில சுண்டு விரலெல்லாம் போகும்.
ஆனால் அந்த சுண்டு விரலில் போகிறது வேற ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்துலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான அறிகுறி. ஸோ அப்படி தான் நான் வந்து அந்த செபியனுடைய பெனல்ட்டியை நான் பார்த்தேன். சரி, நமக்கு வேற ஏதோ ஒரு டெஸ்டினி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே நான் தொடர்ந்து நான் வந்து அமெரிக்க பங்குச்சந்தையிலையும் ட்ரேட் பண்ணுறேன். நான் அமெரிக்க பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணாலுமே அதுக்கு உண்டான வருமானத்துக்கு நான் இந்தியாவுக்கு டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும், இந்தியாவில் இருந்திருந்தால். இப்போ நான் துபாய் வந்துட்டதால் எனக்கு அது வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஆகிடுது. ஏன்னா யூடியூப்பில் இன்கம் வருது. அந்த இன்கம்லாம் வந்து நான் இந்தியாவில் தான் வாங்கிக்கின்னு இருந்தேன். அதுக்கு நான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணியிருந்தேன். இப்போ அந்த யூடியூப் இன்கம்லாம் நான் துபாய்க்கே வாங்கிக்கிறேன். ஸோ துபாயில் வந்து பர்சனல் டேக்ஸ் கிடையாது. ஸோ என்னோடய யூடியூப் இன்கமுக்கு டேக்ஸ் கிடையாது, என்னோடய யூஎஸ் மார்க்கெட் ட்ரேடிங்க்கு டேக்ஸ் கிடையாது, எஃபிஐ மூலமாக நான் இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் கிடையாது. ஆனால் நான் இந்தியாவில் இருந்தும் இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறேன், அதுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணியிருந்தாங்கிறேன். இப்போ நிறைய பேர் சார் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுறதுக்கு பயந்து ஓடிட்டீங்க அப்படின்ட்டு. அப்படியே ஓடலாம் இல்லை. நம்ம வந்து இன்றைக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நிறைய டேக்ஸ் நான் பே பண்ணிட்டுருக்கேன். என்ன ஒன்று, முன்ன ரொம்ப நிறைய பே பண்ணியிருந்தேன், இப்போ நிறைய பே பண்ணுறேன், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பே பண்ணின்னு தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் டேக்ஸ் சேவிங்கும் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ என்னை பற்றி ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு மிக ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்தவன். நான் என்னோடய முதல் செருப்பை நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் வாங்கினேன். சென்னையில் மணலி ஹாஸ்டல்னு ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அந்த ஹாஸ்டலில் தான் நான் தங்கி படித்தேன். ஏன்னா என்னுடைய பெற்றோர்களுக்கு எனக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு கூட வசதி கிடையாது. அப்படி இருந்த நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். என்னுடைய தந்தையார் 1978 கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு அன்ஸ்கில்டு ஒர்க்கராக வந்தார். இன்னும் கேட்டிங்கன்னா, நான் எடுத்த ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட்டில் என்னோடய ப்ரொஃபஷன் வந்து அன்ஸ்கில்டு ஒர்க்கர் தான். அப்போ இதே கல்ஃப் கண்ட்ரிக்கு நான் அன்ஸ்கில்டு ஒர்க்கராக வருவதற்கு தயாராக இருந்து அதற்காக நான் பாஸ்போர்ட் எடுத்தவன். நல்ல வேலை எனக்கு இங்கே இந்த வேலை எதுவும் கிடைக்கல. கிடைச்சிருந்தா நான் இன்னைக்கு வரைக்கும் இதே கல்ஃப் கண்ட்ரியில் நான் அன்ஸ்கில்டு ஒர்க்கராக இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் தட்ஸ் அ பெஸ்ட் கார் இன் த வேர்ல்டு. அந்த கார் நான் வச்சுருக்கிறேன். அது துபாயிலே கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி, இந்தியாவில் அது கிட்டத்தட்ட 14 கோடி. ஏன்னா ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், அந்த காரை நான் இந்தியாவுக்கும் கொண்டு வந்திருந்தேன். அங்கே இந்தியாவிலே நான் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணின்னு இருந்தேன் நான். ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்தியாவிலே இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ ஏதோ கடவுள் வந்து சொல்லி பார்த்துருக்கிறாரு, நீ துபாய்க்கு போடா, உனக்கு நல்ல எதிர்காலங்குதுன்ட்டு. நம்ம வந்து நல்லவங்க சொல் பேச்செல்லாம் கேட்கறது இல்லை. ஸோ நான் கேட்கல. அதனால் என்ன பண்ணாரு கடவுள், இந்த அப்படி பெனால்ட்டி 1/2 கோடி பே பண்ணு, அப்போ தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி பண்ணி விட்டுட்டாரு. அதில் வந்துட்டோம், நல்லா தான் இருக்கிறோம், அதில் ஒன்றும் இது கிடையாது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன கதை இருக்குது. நான் என்ன பண்ணியிருந்தேன், 4 கிலோ கோல்டு வாங்கி வச்சுருந்தேன். நான் வாங்கும்போது 1 கிலோ கோல்டு வந்து 48 லட்சம் தான், 4800 ரூபா ஒரு கிராம். இந்த சாவரின் கோல்டு பாண்டுன்ட்டு. அது ஏன் 4 கிலோ வாங்கினேன்னா, 4 கிலோ தான் வாங்க முடியும் மேக்ஸிமம். ஒரு கம்பெனி 4 கிலோ தான் மேக்ஸிமம் வாங்க முடியும். அதனால் நான் 4 கிலோ கோல்டு வாங்கி வச்சுருந்தேன். இந்த செபி பிரச்சனை வந்தப்போ என்ன சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் 1 வருஷம் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. 1 வருஷம் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னா என்னங்க அப்படின்னாக்கா, நீங்கள் F&Oவில் ட்ரேட் பண்ணக்கூடாது, உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் எந்த ஷேரும் உள்ளே வரக்கூடாது, வெளியே போகக்கூடாது, உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணுறது, 1 வருஷம், அந்த 1 வருஷத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை நடந்தது, ஏதாவது மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. நம்மளாம் வந்து ட்ரேடர் தானே, நம்ம எப்பவும் அப்படி தானே யோசனை பண்ணுவோம். ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம வெளியே வரணும். அப்போது அன்னைக்கு இந்த டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஏதோ நான் புதுசாக வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்குது, இருக்கிற ஷேரை விற்க கூடக்கூடாது அப்படின்னா, சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 4 கிலோ கோல்டையும் விற்றுட்டேன். விற்றவுடனே என் ஒய்ஃபுக்கு ரொம்ப வருத்தம், நாங்கள் கோல்டை போய் விற்கிறீங்க, என்ன பண்ணுறது, செபி பேன் பண்ணிட்டாங்க. சரி ஒன்று வேணால் பண்ணுறேன். என் பையன் கம்பெனியில் கொஞ்சம் காசு இருந்தது, அவன் கம்பெனியில் நிறைய காசு இல்லை, கொஞ்சமாக தான் இருந்தது. என்ன பண்ணிட்டேன், அதில் வந்து ஒரு 1 கிலோ கோல்டு என் பையனை வாங்க சொல்லிட்டேன்.
ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட கம்பெனி அக்கௌண்ட்டில் 4 கிலோ கோல்டு விற்றுட்டேன். என் பையன் கம்பெனி அக்கௌண்ட்டில் 1 கிலோ கோல்டு வாங்கிட்டேன். ஸோ மொத்தத்தில் 3 கிலோ கோல்டு விற்றுட்டேன் வேறு வழி இல்லாமல். இன்னைக்கு பாருங்கள், அந்த 3 கிலோ கோல்டு வச்சுருந்தா இன்றைக்கி ஒரு 3 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் நான் இல்லைங்களா, இந்த இந்த இது பண்ணும்போது இப்போ அவதூத் சாத்தியன்னு ஒருத்தருக்கிறாரு. அவருக்கு 600 கோடி ரூபாய் ஃபைன் போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவர் 600 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணலாம். 600 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டு 600 கோடி ரூபாய் ஃபைன் போட்டு விட்டா அவர் 600 கோடி ரூபாய் ஒரே வருஷத்தில் கலெக்ட் பண்ணல. அவர் கடந்த 10 வருஷத்தில் பண்ணிக்கிறாரு. இந்த 600 கோடி ரூபாய்க்கு அவர் 100 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பாரு, ஒரு 100 கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருப்பாரு. அப்போ அவர் கையில் 400 கோடி தான் இருக்கும். இப்போ அவர் போய் 600 கோடி ரூபாய் பே பண்ண சொன்னால் எங்கேருந்து பே பண்ணுவார்? எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் ஆல்ரெடி வந்து நிறைய பணம் வந்து நான் எவ்வளோ ஜிஎஸ்டி பண்ணேன் அதை கணக்கில் எடுத்துக்கல, எவ்வளோ இன்கம் டேக்ஸ் பே பண்ணேன் அதை கணக்கில் எடுத்துக்கல, இந்த செபி பிரச்சனை வருதுன்னொடனே கொஞ்சம் பேர் ரீஃபண்டு கொடுத்துட்டேன் அதையும் கணக்கில் எடுத்துக்கல, ஒட்டு மொத்தமாக போட்டு விட்டுட்டு 12% இன்ட்ரெஸ்ட்டும் போட்டு 6.5 கோடி வாங்கிட்டாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனைனா, இப்போ இன்னொரு பிரச்சனை, இந்த கோல்டை விற்றதால ஒரு 3 கோடி ரூபாய் லாஸ் ஆகி போச்சு. இப்போ இந்த 3 கோடி ரூபாய் லாஸு எனக்கு மனசு கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருந்தது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதனால் நான் பண்ணேன், திரும்ப கோல்டு வாங்கிறதுக்கு தைரியம் வரல. அதனால் நான் பண்ணேன், இந்த எம்சிஎக்ஸ்னு ஒரு ஷேர் இருக்குது, மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கோல்டு விலையும் சில்வர் விலையும் ஏற ஏற இந்த எம்சிஎக்ஸ் ஷேரும் ஏற ஆரம்பிச்சுது. சரி நான் என்ன பண்ணிட்டேன், எம்சிஎக்ஸில் கொஞ்சம் ட்ரேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் வாங்குங்க சார் அப்படி. அவர் 8,000 ரூபாயில் வாங்கினார். இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி 8,000 ரூபாய்க்கு வாங்கினார். இன்னைக்கு 11,000 தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட 35% 2 மாதத்தில். நம்ம தான் ட்ரேடர் ஆச்சு, நம்மளாம் ஷேர்ஸ் வாங்கி பழக்கம் இல்லை. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு, புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் இதே பண்ணி பழக்கமாகி போச்சு. சரி அதில் கொஞ்சம் துணிஞ்சு இறங்குவோன்னு சொல்லிட்டு இறங்கி கிட்டத்தட்ட கடந்த 2 மாதத்தில் 3 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஆக மொத்தம் தங்கத்தில் எவ்வளோ லாஸ் ஆச்சோ அவ்வளோ நம்ம இந்த பக்கம் ரெக்கவர் பண்ணிட்டோம். ஒரு நாள் சந்தோஷமாக என் ஒய்ஃப் கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். உடனே என்ன சொன்னாங்க, சரிங்க 3 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கல்ல, திரும்ப 3 கிலோ கோல்டை வாங்குங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், இப்போ ரொம்ப ஏறி இருக்குது, அது கொஞ்சம் இறங்கட்டும் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் வந்து இந்தியாவில் எனக்கு ஒரு 2 அக்கௌண்ட் இருக்குது. என் கம்பெனி, என் பையன் கம்பெனி, எனக்கு ஒரு எஃபிஐ அக்கௌண்ட் இருக்குது. நான் வேறு சில எஃபிஐலேயும் நான் வேலை செய்கிறேன், அதுலேருந்தும் எனக்கு காசு வருது. பட் அதெல்லாம் நான் காமிக்க வேணாம், ஒரே ஒரு அக்கௌண்ட்டு மட்டும் காமிக்கிறேன். அது என்னோடய ப்ரைமரி அக்கௌண்ட் கிடையாது, அந்த ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். கம்ப்யூட்டர் ஜி. ஸோ இதுதான் அந்த அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட்டை நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எம்சிஎக்ஸில் பாருங்கள் நான் எவ்வளோ பொசிஷன் வச்சுருக்கிறேன்னு. இது வந்து ஜனவரி மாதம் 10,000 போட்டு செல்லு, 10,200 போட்டு செல்லு, 10,500 கால் பை, 11,500 கால் செல்லு, 12,000 கால் செல்லு, 12,300 கால் செல்லு. இதெல்லாம் ஜனவரியில். ஓவராலாக 8.79 லேக் ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். இன்றைக்கி எம்டிஎம் வந்து 3 லேக்ஸு. அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் கரண்ட் மந்த்து பார்த்திங்கன்னா 10,000 காலு, அதில் 77 லட்சம் லாஸில் இருக்கிறேன். அதுக்கப்புறம் 10,500 போட்டு, 700 போட்டு, 800 போட்டு, 10,900 போட்டு, 11,000 போட்டு, 11,000 காலு, 11,000 கால் வந்து பை, 11,100 கால் செல்லு. டோட்டலாக 23.5 லட்சம் ப்ராஃபிட்டு, ஒரு 7 லட்சம் எம்டிஎம் ப்ராஃபிட் இன்றைக்கி. இது வந்து ரிப்போர்ட்ஸ் பண்ணோம்னா வந்து P&L ரிப்போர்ட். ஸோ ஃபஸ்ட் ஈக்விட்டி பார்த்துருவோம். யாருக்குறைய இது ஒரு 9 மந்த் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி வச்சுப்போமே, மார்ச்லேருந்து ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும். கிட்டத்தட்ட 2,65 லட்ச ரூபா நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன். பேங்க் பீஸு, இதெல்லாம் சின்ன சின்ன ஷேரு, இது கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் டெப்ட் ஃபண்டு, நிஃப்டி பீஸு, டிசிஎஸ்ஸு.
சில மேஜர் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி பேஸு அதில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து ஆக்சுவலாக வந்து யூடியூப்பில் நான் போட்டிருக்கிறேன், நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். நிஃப்டி பீஸ் அது 24,000 போனப்போ வாங்கினேன், 23,500 போனப்போ வாங்கினேன், திரும்ப 23,000 போனப்போ வாங்கினேன். அதில் மட்டுமே 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டு. டெப்ட் ஃபண்டில் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வந்துருக்குது. மற்றதெல்லாம் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அதில் ஒரு 23 லட்சம் ப்ராஃபிட்டு. அப்புறம் டிசிஎஸ் இதெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட்டு. பேங்க் பீஸ் கொஞ்சம் ஒரு 25 லட்சம் ப்ராஃபிட்டு. பேங்க் நிஃப்டி 48,000 இருக்கும்போது வாங்கினேன், திரும்ப 54,000 வந்தப்போ வாங்கினேன், திரும்ப 57,000 வந்தப்போ வாங்கினேன். அதனால ஓரளவு ப்ராஃபிட் இருக்குது. அது வந்து ஈக்விட்டி கிட்டத்தட்ட 2 கோடி 65 லட்சம். இப்போ எஃப்என்டோக்கு வந்துடுவோம். ரொம்ப நேரம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் இது ஆல்ரெடி வந்து ஏன்னா இங்கிலீஷ் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதை டவுன்லோட் பண்ணதை அப்படியே இங்கேருந்து அப்படியே எடுத்து காமிச்சு பாருங்கள். 6 தடவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் P&L ரிப்போர்ட்டு. ஸோ இங்கே வந்துடுச்சு. எனிவே இதில் வந்து கிட்டத்தட்ட 6 கோடியே 61 லட்சம் ப்ராஃபிட்டு. சார்ஜஸ்லாம் போக 6 கோடியே 35 லட்சம். அதில் ஒரு 35 லட்சம் MTM லாஸ் இருக்குது. அதை கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி. 6 கோடி எஃப்என்டோலையும் ஒரு 2 கோடி 65 லட்சம் கேஷ் மார்க்கெட்லையும் 8 கோடி 65 லட்சம் ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். நான் உடனே நிறைய பேர் கேட்பானுங்க, சார் எவ்வளோ சார் கேபிட்டல் 25 கோடி சார். 25 கோடிக்கு 8 கோடியெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். நான் பாருங்கள் சார், 10 ரூபாய் கொடுத்து ஆப்ஷன் பை பண்ணால் அது 20 ரூபாய் போச்சு சார், 100% ப்ராஃபிட்டு. நான் மங்காத்தா வாடாக முடியும் 25 கோடி வச்சுக்கினேன் இல்லைங்களா. ஸோ தெர் இஸ் சம்திங் கால் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். கேபிட்டல் அதிகமாக நீங்கள் ரிஸ்க் அதிகமாக எடுக்க முடியாது. ரெண்டாவது என்னோட 25 கோடியை நான் வந்து டெப்ட் ஃபண்ட்லேயும் நிஃப்டி பீஸ்லேயும் தான் இருக்குது. எனக்கு அதில் ரிட்டர்ன் வந்துன்னு தானே இருக்குது. இது வந்து எஃப்என்டோ ப்ராஃபிட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தானே. எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் உங்களுக்கு இவ்வளோ வருதுன்னா அது பெரிய விஷயம் தானே. சரி, அதுக்கப்புறம் நான் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். நான் மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எம்சிஎக்ஸ் ட்ரேடை மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். அந்த எம்சிஎக்ஸ் ட்ரேடில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதமாக தான் ட்ரேட் பண்ணுறேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி 68. நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணுன்னா நீங்கள் இங்கிலீஷ் வீடியோ போய் பாருங்கள். அதில் எல்லாம் நான் ஆரம்பத்துலேருந்து காமிச்சிக்கிறேன். தமிழ் வீடியோவில் எது டைம் லேட் ஆகும்னு கட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த டவுன்லோட் பண்ணது எடிட் பண்ணது எல்லாமே வந்து இங்கிலீஷ் வீடியோவில் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி 70 லட்சமும் அதில் ஒரு MTM லாஸ் ஒரு 40 லட்சமும் போக ஒரு 1 கோடியே 30 லட்சம். ஒரு 1 கோடியே 30 லட்சம் ரூபா வந்து இந்த இதில் மட்டும் நான் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நிறைய பேர், சார் நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதுக்கு தானே துபாய்க்கு ஓடினீங்கன்னு சொல்கிறானுங்க. இங்கே பாருங்கள், நான் 27 லட்சம் ரூபாய் எனக்கு சார்ஜஸ்ஸு. இதில் பாருங்கள், ஸ்டாம்ப் டியூட்டி யாருக்கு போகுது, ஜிஎஸ்டி யாருக்கு போகுது, இது எல்லாமே இந்த டர்ன் ஓவர் சார்ஜஸ், நிறைய சார்ஜஸ் நான் வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி தான் இருக்கிறேன். அது இல்லாமல் இப்போ இந்த எஃப்என்டோவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய் ப்ராஃபிட்னா இதில் ஒரு 1.5 கோடி ரூபாய் திரும்ப நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ நிறைய பேர் நினைக்கிற மாதிரி நான் டேக்ஸு இப்போ துபாய் வந்துட்டதால இந்தியாவுக்கு டேக்ஸை பே பண்ணல அப்படின்லாம் கிடையாது. நான் இன்னமும் கோடிக்கணக்கில் தான் நான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணின்னு இருக்கிறேன். ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து காலை உணவு திட்டம் ஆரம்பிக்கும்போது, சரி நம்ம கம்ப்யூட்டரை பார்த்துன்னு பேசுகிறதுக்கு முகத்தை பார்த்துன்னு பேசுவோம். ஸ்டாலின் வந்து காலை உணவு திட்டம் ஆரம்பிக்கும்போது நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இன்னமும் நிறைய பேர் வந்து இலவசங்கள்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. அந்த காலை உணவு திட்டம் ஆரம்பிக்கும்போது ஸ்டாலின் சொன்னார், இது வந்து செலவு கிடையாது, இது முதலீடு அப்படின்னு சொன்னார். அது ஒரு 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 அற்புதமான ஒரு வார்த்தை அது. ஸோ என்னைக்கோ யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டாங்க. அந்த சாப்பாடு மட்டும் எனக்கு அவங்க போடாமல் இருந்திருந்தால் நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கூலி வேலை செஞ்சு வந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் நான் மேலே வந்து இத்தனை கோடிகள் வந்து நான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக பே பண்ணுறேன். டேக்ஸ் மட்டுமே கோடிக்கணக்கில் பே பண்ணியிருக்கிறேன். நான் சேரிட்டியும் கோடிக்கணக்கில் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ பாருங்கள், அன்னைக்கு எனக்கு ஒரு வேளை சோறு போட்டாங்கல்ல, அது அவங்க பண்ண செலவு கிடையாது, அது அவங்க பண்ண முதலீடு. ஆனால் நிரசனம் என்னன்னா, எனக்கு சோறு போட்டவரைக்கும் நான் இன்னைக்கு காசு கொடுக்கல.
எனக்கு சோறு போடாத இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தான் இப்போ நான் காசை கொடுத்துன்னு இருக்கிறேன். பட் நம்ம அப்படியும் சொல்ல முடியாது. எனக்கு வந்து நான் தங்கியிருந்த ஹாஸ்டலில் காலையிலையும் ராத்திரியும் சாப்பாடு ஃப்ரீ போடுவாங்க. மத்தியானம் சாப்பாடு நான் ஸ்கூலில் தான் சாப்பிடுவேன். அது வந்து காமராஜருடைய மதிய உணவு திட்டம். அப்போ காமராஜர்ன்றது அரசாங்கம் தானே, அவர் அரசாங்க காசில் தானே சோறு போட்டார். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, ஒரு இலை வைப்பாங்க, அதில் ஒரு கரண்டி சாம்பார் சோறு தான் வைப்பாங்க. நமக்கு பசிக்கும், கை துருன்னு இருக்கும், ஆனால் சாப்பாட்டை தொடக்கூடாது. எல்லா மாணவர்களுக்கும் சாப்பாடு பரிமாறி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாணவனை வந்து ஒரு திருக்குறள் சொல்லுவான். பகுத்துண்டு பல்லுயர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தோர்க்கெல்லாம் தலை. அந்த அந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தமே தெரியாது. ஆனால் அவன் சொல்ல நாங்களும் திருப்பி சொல்லணும். அது எப்படா சொல்லி முடிப்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் உடனே சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நீங்கள் ஒரு தான தர்மம் செய்யும்போது அதில் நீ 100 பேருக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு 99 பேருக்கு பண்ணுறதுக்கு வீணாக போனாலும் போயிடும். ஆனால் அந்த ஒருத்தன் சுந்தர் மாதிரி வந்தான்னா அவன் வந்து நாட்டுக்கு கோடிக்கணக்கில் டேக்ஸ் பே பண்ணுவான், நாட்டுக்கு கோடிக்கணக்கில் ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணுவான். ஸோ அதுதான் ஒரு இந்த மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், இதெல்லாம் வந்து அதைத்தான் வந்து இது பண்ணுறது. எத்தனையோ ஏழை தாய்மார்கள் பசங்களை கூலி வேலைக்கு அனுப்புவாங்க. இப்போ சாப்பாடு தான் ஃப்ரீயாக போடுறாங்களேன்ட்டு அதுக்காகவாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. அதுக்காகவாது பையன் படிக்கலாம், நாளைக்கு அந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் முன்னுக்கு வரலாம். ஸோ ஐ திங்க் நம்ம நிறைய கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அரசாங்கத்தை பற்றி நல்ல விதமாக சொல்லிட்டோம், அப்புறம் கர்மா பற்றி பேசிட்டோம், கடவுளை பற்றி பேசிட்டோம். ஸோ எல்லாமே பேசிட்டோம். அதனால தான் இது என்ன தலைப்பு வைக்கிறது என்னன்னு தெரில. ஆரம்பத்தில் தம்ப்நெயில்ல வந்து நான் நிறைய ப்ராஃபிட் பண்ணேன்னு சொன்னாக்கா யூடியூப்பில் வந்து இது பண்ணுவாங்க, பேன் பண்ணுவாங்க, யூடியூப்பை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால தான் வேணும்னே வந்து ஒரு கிளிக் பைட் தம்ப்நெயில் மாதிரி 3 கோடி லாஸு அப்படின்னு வச்சுருக்கிறோம். ஆக்சுவலாக ஆனால் உண்மை தானே, நான் தங்கத்தில் வந்து ஒரு 3 கோடி லாஸ் பண்ணேன் அதை விற்றதுனால. அதை வந்து எப்படி ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்றதையும் காமிச்சிட்டேன். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், ஜனவரி மாதம் சென்னையில் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறேன், மும்பையிலையும் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறேன். நான் ரொம்ப வருஷமாக என்னோடய ஒர்க் ஷாப் ஃபீஸ் ஏற்றாமல் இருக்கிறேன். இந்த சென்னையிலையும் மும்பையிலையும் பண்ணுற ஒர்க் ஷாப் தான் கடைசி ஒர்க் ஷாப்பாக இருக்கும் இந்த ஃபீஸோடு. அடுத்த ஒர்க் ஷாப்பில் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஃபீஸ் வந்து ஏற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அதனால் அதிகமான ஃபீஸ் பே பண்ணி எதிர்காலத்தில் பண்ணுறத விட நீங்கள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள். மற்றபடி இது வந்து ஒர்க் ஷாப்புக்கு உண்டான ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ ஆல்வேஸ் படிக்கும்போதும் என்னோட திறமையானவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நான் தான் எல்லாரை விட திறமையானவனா, மற்றவர்கள்லாம் என்னோட திறமையானவங்க இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. என்னோட திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதை மீறி வந்து கடவுளுடைய அருள் நமக்கு எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மேபி ஐ கேன் சே வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். ஸோ உங்கள் வேல்யூஸ் நல்லா இருந்ததுனால் கடவுள் உங்களை காப்பாற்றுவார், கடவுள் உங்களுக்கு நல்ல வழியை காமிப்பார், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.